அறிவு போயிடும்ல. அப்ப அறிவு பெற்றால் இவ்வளவுதான விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அறிவு எங்க கிடைக்கும்? அவன் எப்படி கொடுப்பான்? அவனை சார்ந்தாதான் கொடுப்பான். ஒரு பழமொழி உண்டு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல. நல்ல குளிர்காலத்துல பனிக்காலத்துல நாம அந்த குளிரிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் தீ காயணும். இப்ப தீய ஒரு இடத்துல மூட்டிட்டு அந்த தீயுடைய வெப்பத்தை நம்ம உள்வாங்கணும். இப்ப என்ன பண்றது? கிட்ட போய் உக்காந்துக்கலாமா? பொசிங்கிடும். ரொம்ப தூரம் போய் உக்காந்துக்கலாமா? வெப்பமே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப நெருங்கக்கூடாது, ரொம்ப விளையிடக்கூடாது. அறிஞர்களிடத்திலேயே சான்றோர்கள் அப்படித்தான் நாம நடந்துக்கணும். அவர் ரொம்ப நெருங்கவும் கூடாது, ரொம்ப தூரம் அளவோடு பழகணும். அதுபோல இறைவனை பற்றி கொண்டார் நம்முடைய அறியாமை அறவே அகன்றுவிடும். அப்படி பற்றுவது இருக்கிறது அல்லவா? முன்னால சொன்ன கண்ணால, கையால, மனத்தால, இச்சையினால பற்ற 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 அவனை அடைந்து விடலாம். அவருடைய குணங்களை நாம் பெற்றுவிடலாம். அதைத்தான் இங்க சொல்ல வருகிறார். பத்தேதும் இல்லாது என் பற்று அற நான் பற்றி என்ற மெய்த்தேவர். என்ன அருமையான கருத்துக்கள் இது! பத்தேதும் இல்லாது மாணிக்கவாசகர் சொல்கிறார். மாணிக்கவாசகரா ஆன பிறகு சொல்றேன். அதற்கு முன்னால அவருடைய நிலைமை நம்ம நிலைமை தான். அவர் எழுதுற பத்தேதும் இல்லாது இந்த உலகத்துல எந்த பொருளின் மீதும் எனக்கு பற்று கிடையாதுங்கிறது. அவரால் தான் ஞானம் பெற முடியும். உலக பொருளை எதன் மீதும் கிஞ்சிற்றும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது. எனவே பத்தேதும் இல்லாது என்று விளக்குகிறார். அப்ப யார பற்றணும்? பற்றி நின்ற மெய்த்தேவர். மெய்த்தேவராகிய சிவபெருமானைத்தான் பற்றணும், வேறு யாரையும் பற்றக்கூடாது. எதற்காக பற்றணும்? பற்று அற. ஏற்கனவே ஒரு பற்று உயிருக்கு இருக்கிறது, ஆணவ பற்று, அறியாமை பற்று. அந்த பற்று அறவே நீங்குவதற்காக மெய்த்தேவராகிய சிவபெருமானை பற்றி நின்றே உலகத்தில் வேறு எதன் மீதும் பற்றி இல்லாமல். இதுதான் அனுபவம். இறை அருளை பெறுவதற்கு இதுதான் வழி. அதை சொல்லுகிறார். பத்தேதும் இல்லாது என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நீயும் ஞானம் பெறணும்னா என்னை போலவே இந்த திருவடி மலரை பற்றி கொண்டு அதில் இருக்கக்கூடிய அருள் என்ற தேனை உன்னுடைய அறியாமை நீங்கிவிடும் என்று சொல்கிறார். வண்டுக்கு மட்டுமல்ல, நமக்கும். கருத்து வழங்குதா? அதனால இந்த 5 வாட்டு இன்னைக்கு அவ்வளவுதான் நமக்கு. எனவே இப்படி ஒரு ஞான செய்திகளை மணிவாசகர் பெருந்தகை மிக அற்புதமாக நம்மீது இரக்கம் கொண்டு, சிவபெருமான் எப்படி உயிர் மீது இரக்கம் கொண்டிருக்கிறானோ அதுபோல சிவபெருமானை பற்றி ஞானத்தை பெற்ற இந்த மணிவாசகர் பெருந்தகை இந்த உயிர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். இரக்கம் கொண்டு தான் பெற்ற ஞான